வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ ஒரு திருமணம் ஒருத்தருக்கு நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த ஜாதகம் மூலிமா நம்ம பார்க்கலாம். திருமணம் நடக்க வேணும்னா என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம ஜாதகத்தில் எப்படி நம்மளோட கர்மா இருக்குதோ அதை நினச்சி நம்ம அதைப்படி செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு திருமணம் நடக்கும். நமக்கு என்ன இயற்கை கொடுத்துக்குதுன்னு முதல்ல தெரியணும். இயற்கை கொடுத்த வழியில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக நமக்கு திருமணம்லாம் நடக்கும். நாம்ளே எதிர்பார்த்துட்டு இந்த மாதிரி தான் வரணும், இப்படி தான் இருக்கணும்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நடக்காது. நமக்கு இதுக்கெல்லாம் 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்குது, இதை சார்ந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம திருமண வாழ்க்கையெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கலாம். நம்ம 34 வயசு 4 மாதம் 8 நாள் ஆகுது. 5/10/1989 பிறந்துக்கிறாரு, வியாழக்கிழமை. அவர் அளித்த நேரம் 10:20 AM. நம்ம அட்ஜஸ்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா 10 மணி 21 நிமிடம் 52 செகண்டு. சென்னை எக்மோரில் பிறந்துக்கிறாரு. கேட்டை 2ஆம் பாதம், ராசி விருச்சிக ராசி, லக்னம் மிதுன லக்னம், மிருகசீரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறாரு. அவருக்கு பிறக்கும்போது புதன் திசையில் 10 வருஷம் இருப்பு இருந்துச்சு. இப்போ நடக்கிற திசை சுக்கர திசையில் புதன் புத்தியில் சந்திரன் அந்தரம் ராகுவோட உபோக நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குது. இப்போ லக்னம் பார்த்திங்கன்னா இவர் மிதுன லக்னம். லக்னத்தில் குரு பகை வீட்டில் இருக்கிறாரு, திக்பலம் அடைஞ்சிக்கிறாரு. இதெல்லாம் பாரம்பரியத்தில் நம்ம பார்க்குறது. 2ல் கேது இருக்கிறாரு, பகை பெற்றுருக்கிறாரு. அப்புறம் 3ல் மாந்தி. அப்புறம் 4ல் பார்த்திங்கன்னா புதன் இருக்கிறாரு, புதன் ஆட்சி உச்சம் பெற்றுக்கிறாரு. செவ்வாய் பகையில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சூரியன் நட்பில் இருக்கிறாரு. அப்புறம் நீச்ச சந்திரனுடன் 6ல் சுக்கிரன் அப்படின்னு இதையும் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 7ல் சனி, லக்னத்துக்கு 7ல் சனி, 8ல் ராகு. இது ராசி கட்டத்தில் இப்படி இருக்குது. இதே தான் ஜாதகம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த டைம் போட்டிங்கன்னா இதே ஜாதகம் தான் வரும். தனி மனிதர் ஜாதகம்லாம் பார்க்க முடியாது. இப்போ வெறும் நம்ம சென்னை நம்ம போட்டோம் அப்படின்னா, சென்னையிலே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் ஜாதகம் வேலை செய்யாது. எக்மோர் அப்படின்னு நம்ம போடும் போது தான் இதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் நம்ம பார்க்க முடியும். இது நவாப் சென்டர் பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கோசரம் அது போட்டது. இதை நம்ம டிகிரி வைஸாக நம்ம போடும்போது லக்னம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் 0.8 டிகிரியில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது ஒரு தனி மனிதர் ஜாதகம். இதே பொதுவாக பார்த்திங்கன்னா குரு இங்கேயே தான் 1 வருஷம் ஃபுல்லாக இருப்பார், சனி இங்கேயே தான் 2.5 வருஷத்துக்கு இருப்பார். இவங்களுக்கு எல்லாமே பொது பலனாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் பலன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாத்துக்குமே அன்றைக்கி பிறந்தவங்க எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். சந்திரன் மட்டும்தான் 2.25 நாளைக்கு ஒருக்கா மாறும், தவிர மீது எந்த கிரகமும் மாறாது. சூரியன் 1 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்கும், கேது 1.5 வருஷத்துக்கு இருக்கும், புதன் கிட்டத்தட்ட 1 மாதம் அங்கே தான் இருக்கும், செவ்வாய் 45 நாளைக்கு அங்கே தான் இருக்கும், சூரியனும் இதே இடத்துலையே தான் 30 நாளைக்கு இருக்கும். சந்திரன் மட்டும்தான் 2.25 நாளைக்கு ஒருக்கா மாறும், சூரியன் 30 நாளைக்கு இங்கே இருக்கும், சனி 2.5 வருஷம் இங்கே தான் இருக்கும், ராகு 1.5 வருஷம் இங்கே தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே பலனே நம்மளாம் சொல்லக்கூடாது. எந்த சம்பவத்துக்கோசரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத இந்த லக்ன புள்ளி இந்த வாழ்க்கையில் எதை அனுபவிக்க இவர் வந்துக்கிறாரு அப்படின்றது லக்ன புள்ளி தான் காட்டும். இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடில் 80.5 ரேகாம்சத்துலேயும் 13.04 அச்சாம்சத்துலேயும் கேட்டே 2ஆம் பார்த்தா சென்னை எக்மோரில் பிறந்துக்கிறாருன்னா இதுதான் டைமு. இந்த டைமில் தான் இவர் பிறந்துக்கிறாரு அப்படின்றது நம்ம துல்லியமாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்குது, என்னென்ன உபநட்சத்திரத்தில் இருக்குதுன்ட்டு நட்சத்திரத்தை இன்னும் டெப்த்தாக உள்ளே போய் பார்க்குறதா கேபி உயர்கணித சார ஜோதிடம். அதே மாதிரி ஒவ்வொரு பாவமும் எந்தெந்த புள்ளியில் ஆரம்பிக்குது, எந்தெந்த டிகிரியில் இருக்குன்றதை உபநட்சத்திரங்கள் 12 பாவத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் உபநட்சத்திரங்கள் உள்ளே போகும். இதுதான் தனிமனித ஜாதகத்தை நம்ம கணிதம் செய்வது. முதல்ல திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா லக்னத்தை பார்ப்போம். லக்னத்தில் அங்கே 6 இருந்தாவே கொஞ்சம் திருமணம் தாமதத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். லக்னத்தில் 7ஆம் பாவத்தை நம்ம பார்ப்போம். திருமண வாழ்க்கைக்கு முதல்ல 7ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். 7ஆம் பாவம் தான் ஒரு சமுதாயத்தில் அங்கீகாரம் பெற்று நம்ம கணவன் மனைவின்னு வாழ்கிறது, தாம்பத்திய சுகம் கொடுக்கறது, இது எல்லாமே 7ஆம் பாவம் தான். 7ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 7ஆம் பாவம் அங்கே 2, 7ன்னு அங்கே ஆக்டிவேஷன் ஆகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் தடையை கொடுத்துட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா 6, 8ன்னு ஆக்டிவேஷன் ஆகும். 7ஆம் பாவம் அங்கே வேலை செய்யாது, அதனால் பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1, 8 அப்படின்னா மனைவிக்கு ஆயுள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுது. 4, 10ன்னா பிரிவினை, இதெல்லாம் 7ஆம் பாவம் காட்டுது அப்படின்னா 7ஆம் பாவம் கொடுப்புன்னு சரியில்லை. அதுக்கப்புறம் சுக்கிரனை பார்க்குறோம். சுக்கிரன் அருமையாக இருக்குது. தசை நடக்கிறதே சுக்கிர தசை.
சுக்கிர தசை அருமையாகவே இருக்குது. திருமணத்துக்கெல்லாம் எந்த விதமான தடையும் தாமதம்லாம் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து திருமணம் இப்போ எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசையில் பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசையில் இதுக்கு முன்னாடி கேது தசை 2006 முடிஞ்சு போயிடுச்சு. அந்த டைமில் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா மனைவிக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கோம். தசாபதி பார்த்திங்கன்னா 2006 முடிச்சு. அது பார்த்திங்கன்னா அப்போ அவருக்கு 10 வயசு தான் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி வந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் பண்ண முடியாது, 17 வயசு தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2010 சூரிய புத்தி வந்திருக்கோம். அப்பயும் பார்த்திங்கன்னா 20 வயசில் கல்யாணம் பண்ண முடியாது. சந்திர தசை சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் செவ்வாய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் 2012 14 வரைக்கும். அந்த டைமில் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ராகு வந்து பார்த்திங்கன்னா 2014 17 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் குருவும் சப்போர்ட் பண்ணுது, சனி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்குது, புதனும் சப்போர்ட் பண்ணுது. இருந்து இவங்களுக்கு ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னா, 7ஆம் பாவம் இங்கே எப்போ கெட்டு போச்சோ அப்போவே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணல. லக்னமும் வந்து சப்போர்ட் பண்ணல. பெரிய கிரகங்களை எதுவுமே 7ஆம் பாவத்தை எந்த கிரகமே இங்கே வந்து ஆக்டிவேஷன் பண்ணல. திருமணம்னா 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்தை ஏதாவது ஒரு கிரகமோ பாவமோ ஆக்டிவேஷன் ஆனால் தான் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு டைவர்ஸ் அப்படின்னா 6 12 எங்கேயாவது ஆக்டிவேஷன் நிறையா நடந்துட்டு இருந்தால் தான் டைவர்ஸ்லாம் ஆகும். 7ஆம் பாவம் இவருக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 7ஆம் பாவம் வலுவில்லைன்னா 9ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா, இவர் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணாலும் முதல்ல நிற்காது. அது உடனே அது தடுக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து மனைவிக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து டைவர்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி மனைவி இறந்து போகலாம். ஏதாவது ஒன்று நடக்கலாம். மனைவிக்கு 1/8 ஆக்டிவேஷன், அதாவது மனநிலை பாதிப்பு இது மாதிரிலாம் கொடுக்குற மாதிரியான ஜாதகம். அதனால் 7ஆம் பாவம் சரியில்லைன்னும் போது 9ஆம் பாவத்தை தான் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். அப்படின்னா 7ஆம் பாவத்துக்கான காரங்கள் அந்த கேது அப்படின்னும் போது நல்லா இல்லை அப்படின்போது 9ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா செகண்ட் மேரேஜுக்கான விஷயத்தை தான் நம்ம செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா புதன் நடந்துகிட்ருக்குது. புதனும் பார்த்திங்கன்னா அது 1 8 6 இங்கே ஆக்டிவேஷன் ஆகும்போது அதுவும் சப்போர்ட் பண்ணல. அடுத்த புத்தியே பார்த்திங்கன்னா கேது புத்தி, அதுவும் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் சூரிய தசை வரும். சூரிய தசை பார்த்திங்கன்னா 37 வயசாகி போயிடும் சூரிய தசை. அங்கேயும் 1 8 கொஞ்சம் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்குது. அப்படின்னா ஏதாவது 6ஆம் பாவத்தையே கொஞ்சம் இயக்கும் போது அங்கே பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் காட்டுது அப்படின்னும்போது, இதற்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னா, இந்த கேதுவை நம்ம வந்து ஒரு மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணால் அந்த பாவத்தை வந்து கெடுக்காமல் நம்ம காரங்களை கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கிறனால எப்படியா இருந்தாலும் நம்ம காரங்கள் வேலை செய்யும். தாம்பத்திய சுகன்றது ஒன்று எப்படியா இருந்தாலும் கொடுத்துரும். இங்கேயே பார்த்திங்கன்னா சுக்கிரனும் நீச்ச சந்திரனோடும் சுக்கிரன் சேரும் போதே பார்த்திங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீச்சம் அப்படின்னாவே ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா அது சப்போர்ட் பண்ணிக்கும். இல்லை வயசில் வந்து கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி பொண்ணு இருந்தால் ஓகே பண்ணும். இல்லாட்டினா இந்த கேதுன்றது வேற்று மதம் ஜாதி இல்லை கொஞ்சம் குறை இருக்கணும், கொஞ்சம் குட்டையாவது இருக்கணும். 10ஆம் பாவம் இங்கே வீக்காக மாமியார் வீட்டிலேருந்து ஒன்றும் பெருசாக வராது, அதனால் எதிர்பார்க்கக்கூடாது. 3ஆம் பாவம் இங்கே கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால மாமனார் அங்கே இருப்பாருன்றது கொஞ்சம் சந்தேகம், அதனால் அங்கே ஒன்றும் பெருசாக வராது. அப்படின்னும் போது நம்ம வந்து அழகான மனைவி கிடைக்கணும், நல்லா வசதியாக வரணும், வாய்ப்பு இது மாதிரிலாம் நிறையா டிமாண்ட்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக அங்கே திருமணமே நடக்காது. ஒரு ஏழை பெண்ணுக்கு இது மாதிரிலாம் நம்ம வந்து லைஃப் கொடுத்தா தான் முதல்ல அந்த கிரகமே நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம கிரகம் சொல்கிற வழியில் தான் நாம் போகணும் தவிர நாம் எதிர்பார்க்கறது நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா வந்து 7ஆம் பாவம் அங்கே கெட்டுருக்குது, 9ஆம் பாவம் கொஞ்சம் வலுவாக இருக்குது. அப்படின்னும்போது கேதுன்ற போதே வாழ்க்கையில் பிரிவினை, கஷ்டம், பிரச்சனைகளை 7ஆம் பாவத்து மூலயமா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அதை பண்ணி நம்ம கஷ்டப்படுறதுக்கு பதிலாக 7ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம செய்யலாம். 7ஆம் பாவம் இங்கே வந்து பிரச்சனை இருக்கும்போது முதல் திருமணத்துக்கு அங்கே பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா அதுக்கான குறையான பெண்ணை வந்து நமக்கு திருமணம் செஞ்சால் தான் முதல்ல அதை சப்போர்ட் பண்ணணும். நாம் இல்லாட்டி நாம்ளே உட்காந்து திருமணம் வந்து நாம் நினச்ச மாதிரி தான் செய்யணும், வசதி வாய்ப்புகள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் பண்ணாது. இது மாதிரி ஜோதிடத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கிரகங்கள் நமக்கு என்ன கொடுக்கும்னு நம்ம வந்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம்லாம் நமக்கு நடக்கும். இப்படி தான் வந்து தனி மனிதர் ஜாதகங்கள்லாம் பார்க்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் வந்து இது என்ன கொடுப்பனை கொடுத்துருக்குது திருமண வாழ்க்கைக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இவருக்கு என்ன கொடுப்பனை கொடுத்துருக்குது, 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, திருமண வாழ்க்கைக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். திருமணத்துக்கு 7ஆம் பாவம் ஓகே ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. செவ்வாய் நல்லா இருக்குது, லக்னம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது.
5ஆம் பாவம் நல்லா தான் இருக்குது, குழந்தை பிறப்புலாம் பிரச்சனை இல்லை. 9ஆம் பாவம் நல்லா வலுவாகிறதுனால செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் பாவம் நல்லா இருக்குது, தசையும் நல்லா இருக்குது. ஆனால் புத்தி மட்டும் இப்போ சப்போர்ட் பண்ணல. இது என்ன காரணம் அப்படின்னா அங்கே வந்து இதுதான் தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நிற்கிது அது. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம வந்து இந்த டைமில் தான் நடக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ நடக்குது பார்த்திங்கன்னா சூரிய திசையில் புதன் புத்தியில் சந்திரன் அந்தரம் ஓடுது. இந்த அந்தரம் பார்த்திங்கன்னா அம்மாவை கூட பிரச்சனையை பண்ணிகிட்ருக்கோம். அம்மாவுக்கு இவருக்கு வாக்குவாதத்தெலாம் கொடுக்கும். இந்த கிரகங்கள் வந்து தசா புத்தி அந்தரம் சூட்சமம் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒரே சம்பவமே எப்பயும் நடக்காது. திருமணத்துக்கு வந்து ஓகே அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தில் 2023 நவம்பர்லேருந்து 2025 9ஆம் மாதம் வரைக்குமே நல்லா இருக்குது. அதுக்குள்ளே நம்ம திருமணம் பண்ணணும். இல்லாட்டினா கேது வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் திருமணத்தை பண்ண வைக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப டிலே பண்ணோம்னா அதுக்கப்புறம் சூரிய திசைக்கு தான் போகணும். 2026க்கு அப்புறம் தான் சூரிய திசையில் வேணால் லேட்டாக கொஞ்சம் மேரேஜ் பண்ணோம்னா அது வேணால் சிறப்பாக இருக்கும். நமக்கு நேரம் காலங்கள் அந்த கிரகங்கள் எதை நமக்கு சப்போர்ட் பண்ணுது இதை தெரிஞ்சு அந்த நேரத்தில் நம்ம அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் வராது, சந்தோஷமாக இருக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.